இதுக்கு ஸ்டெப் ஒன்று போடுவா முப்பது காலத்து பிள்ளைகளை வச்சு சமாளிக்க இல்லாதது இதுதான் அறிகுறி. கொஞ்சம் ரஜியில் கொஞ்சம் விட மாட்டேன். மரக்கறி உருளைக்கிழங்கு கறி கிடக்கு. வணக்கம், நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய இந்த மங்கனிக்கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரூமில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து சாரோட பிறந்தநாளுக்கு வந்து நல்ல ஆதரவு வந்து கொடுத்தீங்க. உண்மையாக எனக்கு வந்து தெரியும், எங்களோட உறவுகள் வந்து உண்மையில் வந்து நல்ல ஆதரவு வந்து கொடுப்பீங்கன்னு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து முதலாவது வந்து நான் சொல்லிக்கொள்கிறது வந்து மிகப்பெரிய நன்றி. எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே வந்து இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா சாரோட பிறந்தநாளுக்கு வந்து எப்படி சொல்கிறார், நிறைய பேர் வந்து எங்கள் அத்தியாக்கள் ஃபேமிலியாக்கள் நிறைய பேர் வந்தவ. அதில் ஒரு சிலர் வந்து வீடியோக்கு நான் சோசியல் மீடியா பொறுத்தளவில் வந்து எல்லாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ அதனால வந்து நேற்றைய தினம் பிறந்தநாளுக்கு வந்து சாப்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தம்பியிட ஃப்ரெண்டு தான் வந்து உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வேறு லெவலுக்கு வந்து ரைஸ் வந்து கோவில் வந்து அவனுக்கு வந்து பேர் உண்மையில வந்து வேறு லெவலுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் வந்து சட்டப்படி வந்து செய்வான். அப்போ அதைத்தான் ஒரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு செஞ்சோம். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஒரு எப்படி சொல்கிறேன், இந்தி ஸ்டுடியோ பார்த்தாலே தெரியும். சாரும் வந்து வேறு லெவலுக்கு வந்து உண்மையில வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து அந்த கட்டாயப்படுத்தின தான் சார் வந்து நார்மலாக வந்து ஆடினா இல்லைன்னு சொன்னால் தெரியும் தானே. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை குட்டியாகி போயிட்டு தெரியும் தானே, பெருசாக வந்து விருப்பம் இல்லை. ஆனால் வயசும் வந்து சின்னம் தானே. ஆனால் பார்க்குறவைக்கு உண்மையில எப்படி நீங்கள் நினைச்சு கொள்றீங்களோ தெரியல. ஆனால் உண்மையில வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா நல்லா டான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் திலுவுமே வந்து நான் கட்டாயப்படுத்திட்டு இருந்தேன். ஆனால் திலு வந்து உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியல, அண்டைய கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அப்செட் போடுறாங்க. ஆனால் வந்து அண்டைய தினம் வந்து ஆள் வந்து விரும்பல டான்ஸ் பண்ணுறதுக்கு. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நல்லா வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாக்கள் அத்தியாக்கள்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்க, இப்படியான ஒரு திறமை இருக்கா சார் உங்களுக்கு, உண்மையாக நல்லா இருக்குது தெரியுமா, சட்டப்படி வந்து ஆடிருக்கீங்க இந்த மாதிரி. உண்மையிலே நாங்களும் இப்படி தான் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த எல்லாருமே கொஞ்சம் இந்த ஜாலி டைப் மாதிரி. எதுவும் வந்து மனசில் ஒன்றுமே இல்லை. ஏதாவது வந்து உண்மையில என்னென்ன மனசில் எதுவும் இல்லை. எது இருந்தாலும் நான் வெளிப்படையாக வந்து நான் கதைச்சிட்டு போகிறாள் தான் உண்மையில வந்து நான். ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஒரு இதுவுமே வந்து தவறுதலாக கூட நீங்கள் சொன்னீங்களா அந்த டான்ஸை பார்த்துட்டு கொமெண்டை கூட நீங்கள் சொன்னீங்களா தவறுதலாக உண்மையில் நீங்கள் எழுத மாட்டீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை, எனக்கு விஷயமே இல்லை. இல்லைண்டா நான் வீடியோலேயே நான் போட மாட்டேன். உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறோம்ன்ற வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறவர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிக்கிறோம் வந்து எங்களோட ஒரு குணம். அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிறந்தநாளுக்கு வந்து யார் யார் வந்தவர், என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே வந்து எங்கள் வீடியோ மூலமாக தான் நார்மலாக வந்து இருக்க போகுது. அதுதான் ஒரு காணொலியாக இன்றைய தினம் இருக்க போகுது. அப்போ எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் மார்னிங் உறவுகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து செய்ய போகிறோம்ன்ற வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ. ரைட், இப்போ என்ன செய்தி எல்லாம் பிற வேறு பார்க்க வரப்போனா இப்போ எவ்வளோ சமைக்க தான் முடியாது. அதுவும் பிறந்த நாள்காரரையும் வச்சு கொண்டு இதில் கொடுக்காங்க சாப்பிட்டுருவாள். ஒரு கிலோவா 2 கிலோ வண்டியல் தம்பி என்ன நேற்றுலேருந்து டீஷர்ட் காட்டியால் போடங்க என்ன சரியா சுடுது போல கோவிந்தா. நல்லா இருக்குன்னு நீங்கள் மட்டும்தான் கொண்ட காசை சாப்பிடுவோம். இப்போ கோவிலனும் இல்லாட்டா கட்டம் சேட்டி எங்கட வாழ்க்கைன்னு எதுவுமே சந்தடியெல்லாம் வின்ன மாதிரியும் எவ்வளோ பம்சம் கிடக்கு. கோவிலம் கல்யாணங்கள் மாறிக்கிட்டு கட்டி விட்டுறாத நிறைய பம்சங்கள் வருது. திலுவு பேரப்பா திலுவுக்கு என்ன குறை, இன்றைக்கும் ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணி எடுத்தது. லண்டன்கார் அண்டா சொல்கிற மாம்பழம் குஞ்சா அப்புள் பழம், இஞ்சால பப்பாச்சி பழம், இஞ்சால தோடம் பழம். போடுங்க
டேஸ்டா போடுவோம் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அது பண்ணி வீடியோட கதை ஒரு துண்டு அதுதான் சாப்பிட்டு பேரு என்ன பரவாயில்ல இப்படி வைக்கும் பெரிய பெரிய பீஸ் அதான் எறும்பு எரிஞ்சிருவாங்க வாய்க்க போடுறீங்களோ சால்வா நான் மச்சன் சாப்பிடுறீங்கள மச்சன் சாப்பிடுறதுல வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை சாப்பிடும் என்ன கொண்டு வர வேலை ஸ்டார்ட் ஆயிட்டா பாருங்க அண்டா பாருங்க தாச்சி அண்டாவும் தாச்சி போய் சம்பர் 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 என்ன ரோட்ல விட மாட்டேன் எல்லாம் அது என்ன அங்கே கிடக்குற எல்லாம் உள்ளி உள்ளி வெங்காயம் அது என்ன கருவாப்பட்டை திலோ திலோ கோல்நாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க கிட்ட வாங்க இந்த தக்காளி பழங்க அது வலு இல்லை அதை சொல்லுங்க கொஞ்சம் வாங்க அது என்னென்ன வெட்டுறாரு பொருட்களை சொல்லுங்க அது பரவாயில்லப்பா பட் எப்படி வட்டுவீங்களா இப்படி வட்டுவீங்களா நீங்கள் எனக்கு கை தான் திண்டாடும் எல்லாம் பழக்கம் தானே நீங்கள் வெட்டி காருங்க தெளிவு இப்படி தான் சென்னைங்களில் தேவையில்லா கதையை கைக்கு மூமெண்ட்டக்கூடாது எல்லாத்துக்கும் ஆ கிச்சனு கிடக்கா கடையிலே இருந்தால் சொல்லு கோவிலன்னு கிலோ சேர்த்து விடுவோம் இந்த குழப்படியா கடை வீட்டுல திலு மாட்டு போயிட்டு அதுக்காக அது பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நின்று பழகத்தான் வேணும் என்ன செய்யறது சமாளித்து கொள்ளலாம் கடை கோவில கோவில் இப்படிதான் என்னென்ன சமையல் ரூமுக்கு விட நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா ஒரு நாளைக்கு 30 காலத்து பிள்ளைகளை வச்சு சமாளிக்க இல்லாதக்கு இதுதான் அறிகுறி எங்கிட்ட அம்மா எல்லாம் அடுப்பு மூட்டி தான் சமைச்சு தந்தவா சாப்பாடு வெளுத்தி விட்டுறா மண்ணுக்கு என்ன கொண்டு பட்டுரும் ஓ போடுங்க போடுங்க என்ன போட போறீங்க கட்டத்தூள் போடுறேன். கட்டத்தூள். என்ன போட போறீங்க? இது கட்டத்தூள். 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 கட்டத்தூள்.
இது என்னது ஆ சீனியா என்னது கட்டத்தூள் போடுற ஆ அம்மா சீனியா எடுத்து கொடு கோவில் பிளா போகுது கோவில் கோவிலில் கொடுத்துல பஞ்சலவா இருமி நான் கோவில்கிட்ட கொடு என்ன அது சோஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதோட வேணுங்க கிழங்க உப்பை கொஞ்சம் வேண்டி கிழங்க தும்மலுக்கு மருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். தும்மு தோசையில் கொட்டி கட்டத்தூள் போடுறாங்க. ஓ சாப்பிட்றேன் நீங்கள் செஞ்சிருந்தேன் ஆ நீங்கள் தான் சாப்பிடுவோம். ஆ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். வேண்டாம் ஏன் அடுப்பு பத்தே இல்லை போல குறைச்சி விட்டு கிடக்கான். அடுத்து என்னது கோவில் சொல்லுங்க என்னடா பிரச்சனை தும்முது அம்மாட்டாக்க போவோமே இவ சமைச்சு பண்ணி கட்டும் நான் செய்திருந்து பார்க்கத்தான் நான் வேணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அண்ணா ஆ உங்களை என்ன போட போறிய அதை ஒன்று ஆ வேறு பாத்திரம் ஒன்று எடுத்து கொடுங்க அதில் இது கோவில் மேலே இடக்கு இல்லை அது இல்லை உள்ளுக்கே அந்த பேஸ் எடுத்துன்னு உள்ளுக்கே அந்த பேஸ் ஒன்று எடுத்துன்னு ஓடியாங்க டக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா ம் அப்போ அங்கே சைட்டை வைங்க உனக்கு வேண்டி தில் உள்ளே வைக்க போகிறீங்களா அப்போ உள்ளே வைங்க ம் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க கோவில் ஆ குழம்பு வைக்க போகிறீங்களா என்ன என்னென்ன போகணும் என்ன பிள்ளைக்கு என்ன பச்சி வந்துட்ட செல்லத்துக்கு பச்சிக்குதோ சரி கோவிலில் மாமா போட்டு தருவேன் சாப்பிடுங்க என்ன கோவிலில் சரி ரைஸ் எல்லாம் திருப்பி போடுவோம் வேணே இப்போ வந்தவைக்கு பார்த்து பார்த்து கொடுப்பேன் இப்போ கொஞ்சம் பேர் வந்து நிற்கணும் அப்போ ஓகே வர வர போடுவோம் வேணே ரைட் தச்சின் என்ன செல்ல பச்சிக்குதோ எல்லாத்துக்கு பிள்ளை அப்பாங்க பிள்ளை அப்பா ம் செந்து மாமா அங்கே ஆஃபீஸுக்கு போன வரும் ஆ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து நேற்று தினம் சொல்லி
சொல்லியிருந்தார் எங்கள் அம்மாவோட தான் கொஞ்சம் வாழ்க்கை நல்ல மாதிரி. என்ன மாதிரி அம்மா தெரியும் உங்கள்கிட்ட? அம்மா நான் தெங்காய் குடிமையில வரும்போது அவள் தெரியும் தெரியும். அப்போ அதனால வந்து சொல்லியிருந்தார் ஐயா வந்து கண்டிப்பாக வந்து சார் வந்து தங்களுக்கும் ஒரு சொல்ல மாதிரியாம் அவாக்காண்டி இன்றைய தினம் வந்து தங்களோட பாட்டோடு படிக்கின்ற மாதிரி. ஐயா இந்த புது பாட்டு எடுத்து விட போறீங்களா இல்லை இடைக்காலத்து பாட்டோ? நாங்கள் பழைய பாட்டு தான் பாட முடியும், புதிய பாட்டு பாட முடியாது. புதிய பாடோ பழைய பாடல் தான் பாட போறீங்க. அப்போ ஒரு பாடல் ஒன்றுக்கும் அந்த ராகத்தில் எழுத்து நம்ம பாடணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். டிங்கு 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 மண்குடிசை வாசலெல்லாம் தென்றல் வர மறுத்திடுமாம். மண்குடிசை வாசலெல்லாம் தென்றல் வர மறுத்திடுமாம். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ எது செல்வம் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். திண்டு 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 படைத்தவர் மேல் பகிரும் இல்லை, பசித்தவர் மேல் பாவம் இல்லை. பறித்தவர் பிழைத்தவர்கள் தெருவில்தான், உழைத்தவர்கள் வழியினார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ எது செல்வம் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். உண்மையில இப்பெல்லாம் அதெல்லாம் அமெரிக்கான்னு எனக்கு தான் தெரியும். நல்லா படிக்கிறீங்க. ஆனால் நான் வந்து புத்தகம் படிக்கிறேன். ரேடியோவில் பாட்டு எனக்கு வாசிக்க தெரியாது. பாட்டில் பார்த்து தான் ரேடியோவில் பாடமாக்கி பாடிக்கிறீங்க. இப்போத பாட்டு பாடுறேன்னா இப்போத பாட்டு பாடுறேன்னா சும்மா அறமுறை. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடியேதோ அடியேதோ ஒன்னிடம் இருக்கிறது. நான் அறியாமல் விடமாட்டேன், நான் அறியாமல் தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடியேதோ அடியேதோ ஒன்னிடம் இருக்கிறது. ஆனால் பாடுவேன் தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடெல்லாம் ரெடி. இதையும் எதிர்பார்த்து ஐயா வந்து நான் கூப்பிடல. இப்படி ஐயா வந்து மேலே சந்தோஷமாக தான் பாட்டு படிக்கணும் வந்தவர். நின்று சாப்பிட்டு ஆறுல இருந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிய நிற்கணும்னா நிற்கலாம். வீட்டை போகணுன்ற சூழ்நிலை இருந்தால் வீட்டை போகலாம். தெளிவுதான். இப்போ அடுத்த பாட்டு படிக்க முடியலவாடாக்கா. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு. இதுக்கு ஸ்டெப் ஒன்று போடுவா. நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற
இதழோ மாவிளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மீனினமும் மானினமும் முழுமை பெற்ற அழகி என்றோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ செந்தமிழ் ஒளியெடுத்து சந்தனத்தில் முகம் கொடுத்து உன் கதையை எழுதி வைத்தார் என் கதையை எழுதிவிட்டான் மடவானை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படத்தவனும் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்றோம் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழல் செந்தமிழ் ஒளியெடுத்து சந்தனத்தில் முகம் கொடுத்து உன் கதையை எழுதி வைத்தான் என் கதையை எழுதவட்டான் மடல் மாலை துறை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனும் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்றோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச சம்பிடிச்ச சாம் சம்பிடிச்ச 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 ஜம்பிடிச்ச சம்பிடிச்ச ஜம் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் ஜம்பிடிச்ச 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 ஜம் பேசும் மணி முத்து ரோசாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராசாக்கள் இதயம் விழுந்த பறவைகள் அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் ஜம்பிடிச்ச 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 ஜம் பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள் பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள் கெட்ட பெயர் கொண்டு வாழாதே பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் சம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம்பிடிச்ச ஜம் ஜம்பிடிச்ச 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 ஜம் ஜம்பிடிச்ச 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 ஜம் கைதட்டு ரைட் சாப்பிடுங்க எல்லாம் ரைஸா இது என்ன கட்டத்தூள ரைட் இது முட்டை அது ரைஸ் கொஞ்சம் ரஜ்ஜியில் கொஞ்சம் விட மாட்டேன் மரக்கறி உருளைக்கிழங்கு கறி கிடாக்கு ஓய் முடிஞ்சது பாட்டு இப்போ பாருங்க வவுனியாவிலேருந்து வந்ததுலேருந்து பாருங்க எங்களோட பைக் எவ்வளோ டஸ்ட்டாக கிடக்கணும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை வவுனியா போகிறதுக்கு முதல்ல பைக்கை சர்வீஸ் போடணும் வெள்ளியோ சனி போகிற தெரியல வடிவாக பைக்கை சர்வீஸ் பண்ணணும் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் பைக்கில் இருக்கேன் நாங்கள் விளக்கிடுவோம் நிலாவரி கேணியில் வந்து ஆக்கள் நிற்கணுமோ நிற்கலையோ எனக்கு தெரியல நாங்கள் நிலாவரி கேணியை தானே பார்க்க போகிறோம் கேணியை தானே பார்க்க போகிறோம் இல்லை கொஞ்சம் ஆக்கள் இருந்தால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களையும் வந்து அதில் இருக்கிற விடயங்களை வந்து கேட்கலாம் அதில் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் அதில் வரலாற்று தெரிஞ்சு கொள்ளலாம் வரலாறு எல்லாத்தையும் வந்து வடிவா நீங்களாம் பாய் சொல்ல போகுது சரி மற்றது பைக்குக்கு ஏதோ பார்ட்ஸ் ஏதோ வாங்கணும் நீங்கள் வாங்க என்ன மாதிரி அது நாளைக்கு இல்லை 2 டைம் இருந்தால் கவர் சரியா போ அதில் பாலம் எல்லாம் போட்டது ஒரு வகையில் நல்ல தெரியுமோ ஏண்டா இல்லையான்னு சொன்னால் அந்த பாலத்தால் சும்மா டொக்கு டொக்குன்னு தான் ஓடி வந்து பார்க்கணும் போல இந்த 30க்கு மிஞ்சி வந்து இதில் வந்து ஸ்லோ பண்ணி தான் போகணும்
எல்லாம் பிடிப்பாங்க இதில் யாரும் மீன் பிடிக்கிறாங்க சரி நிலாவர கேணி கிட்ட போனோன்னா பார்ப்போம் இதில் இந்த ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும் ஒரு மாதிரி வந்து நிலாவர கேணிக்கு வந்துட்டோம். இதில் ஹிஸ்ட்ரி இருக்கா பார்ப்போம்னு சொன்னால் இதில் இந்த போட் வந்து மரம் விழுந்து உடைஞ்சு போயிட்டாமண்டா. அதில் பக்கத்தில் இந்த கடையில் இருக்க ஐயா சொன்னேன். அதனால வரலாறை பற்றி ஒன்றும் படிக்கல. வரலாறை பற்றி ஒன்றுமே படிக்கல. இதுக்கு நாங்கள் இறங்கலாமோ? அந்த அந்த அங்கே கேட் இருக்குன்னு அந்த படி இருக்குது, அதாவது போய் இறங்கலாம் போது. இது இதை விட இன்னும் ஆழமாக இருக்குதோ? பேசிக்காக போட்டாலாம் இதில் ஓ ஏன் எது பாதை? அதோ அது அந்த பாதை அப்படியே கீரிமலைக்கு போகுது. அவ்வளவு ஆழமோ இது? இறங்கி பார்க்கல அதோ இந்த அங்களோட படி எல்லாமே இருக்கு. வாங்க இதுதான் பாதை. இங்க லீவு நாள்ல ஆட்கள் நிறைய பேர் வருவீனுமா? நான் கிணத்துக்குள்ள போறேன். வாங்க. அதுதான் இது இது எத்தனை வருஷம் பழமையானதா இருக்கும்? இதெல்லாம் பழைய கட்டுகள் என்ன? காட்டி கொடுக்குது. மீனெல்லாம் நிற்கணும். இங்கே வருங்க மீன் குஞ்சு. அதுதான் இது ஆழமோ? கால் கழுவு. தண்ணி கொஞ்சம் இதாக தாங்க. காலெல்லாம் கழுவக்கூடாதா? மீன் வலிக்குதே சும்மா வேணாம் விளக்கிடுவோம். எவ்வளோ மீன் வருங்க தெரியுது உங்களுக்கு? நிறைய மீன் தெரியுது. சரி ஓகே. அப்போ நாங்கள் வீடியோ வந்து இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். இதில் சொல்லுங்க. இது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாரோட டான்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய காலையில் சந்திப்போம். பாய்.